ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டிஎன்பிஜி டிஆர்பி 2019 வந்து அந்த எக்ஸாம் நடந்தது இல்லையா, அதில் உள்ள கொஸ்டின்ஸ் பார்ட் 3 வந்து பார்க்க போகிறோம். 21 to 30 கொஸ்டின். ஓகேங்களா? இதுக்குரிய ப்ரீவியஸ் பார்ட்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ப்ளஸ் ப்ளேலிஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். அதை போய் செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும். அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வந்துட்டே இருங்க. உங்களுக்கு அப்போ தான் வந்து இது புரியும். சரி, வாங்க கொஸ்டின்குள்ளே போகலாம். என்னென்ன கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். The political situation under Henry IV was similar to that under Dash. Option A, the Tudors. Option B, the Strahers. Option C, the Saxons. Option D, the Gallic. Answer is option A, the Tudors. The political situation under Henry IV was similar to that under Dash. Answer is option A, the Tudors. Come thou, mortal wretch, with thy sharp teeth, this not intrinsicate of life at once unite, poor venomous fool, be angry and dispatch. The phrase mortal wretch refers to dash. மேலே வந்து ஒரு கோட்ஸ் வந்து கொடுத்து அதில் மார்டல் ரிச் அப்படின்ற வேர்ட் அந்த ஃப்ரேஸ்க்கு வந்து எது ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் ஆர்: ஆப்ஷன் ஏ, a seagull. ஆப்ஷன் பி, a falcon. ஆப்ஷன் சி, mule. ஆப்ஷன் டி, an asp. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, an asp. ஸோ கொஸ்டின் ஒரு தடவை பார்த்துக்கலாம். கம் தோ மார்டல் ரிச் வித் தை ஷார்ப் டீத், திஸ் நாட் intrinsicate of life at once unite, poor venomous fool, be angry and dispatch. The phrase mortal wretch refers to dash. Answer is option D, an asp. Next question போயிடலாம். Match the following character with their utterance. ஓகே, இந்த சைடு வந்து கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து அவங்களோட அட்டரன்ஸ் வந்து இந்த சைடு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ரீட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஏ வந்து ஆக்டிவியஸ் சீசர், பி வந்து கிளியோபட்ரா, சி வந்து எனோபார்பஸ், டி வந்து ஆண்டனி. இவங்கெல்லாம் சொன்ன அந்த அட்டரன்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஏன்னா இப்படியே சொல்லிட்டு நான் சொன்னேன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு ஏஜ் கேனாட் விதர். ஃபஸ்ட்டு ஆக்டிவியஸ் சீசர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் அந்த சைடில். வாங்க ஆன்சருக்கு போயிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டர், அதுக்கப்புறம் ஆன்சர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் ஆன்சரு. ஸோ சியில் வந்து என்ன கொடுத்துருக்கான்னா அப்படியே பாருங்கள். ஓகே, இப்போ வியூ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஆன்சரை பார்த்து அப்படியே சொல்லலாம். ஆக்டிவியஸ் சீசர் என்ன கோட்ஸ் என்ன அட்டரன்ஸ் வந்து சொன்னார்னு பார்த்தீங்கன்னா என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்த் ஒன், பட் யூ ஆர் கம் அ மார்க்கெட் மேட் டு ரோம். இந்த ஃபோர்த் ஒன் பாருங்கள், ரோமன் லெட்டர் ஃபோர்த் ஒன் தான் வந்து ஆக்டிவியஸ் சீசர் வந்து சொன்னது. பட் யூ ஆர் கம் அ மார்க்கெட் மேட் டு ரோம் சொன்னது வந்து ஆக்டிவியஸ் சீசர். நெக்ஸ்ட்டு வந்து கிளியோபட்ராக்கு வந்து தேர்ட் ஒன், ரோமன் லெட்டர் தேர்ட் வந்து ஹஸ்பண்ட் ஐ கம் அப்படின்னு சொன்னது வந்து யாருன்னு பார்த்து அந்த அட்டரன்ஸ் வந்து யாருக்கு வரும்னா கிளியோபட்ராக்கு தான் வரும். நெக்ஸ்ட் வந்து சி வந்து ரோமன் லெட்டர் 2, ரோமன் பை அ ரோமன் வேலண்டி வான்குஸ் டி. இது வந்து சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டனி. எனோபார்பஸ் என்ன சொல்லியிருப்பான்னா, ஏஜ் கேன் நாட் விதர் ஹேர் நார் கஸ்டம் ஸ்டைல் ஹேர் இன்ஃபினிட் வெரைட்டி. ஓகே, திரும்ப நான் தெளிவாக சொல்கிறேன். ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். ஆக்டிவியஸ் சீசர் என்ன சொல்லுவாருன்னா, பட் யூ ஆர் கம் மார்க்கெட் மேட் டு ரோம், ரோமன் லெட்டர் 4. ஓகே, அடுத்து வந்து கிளியோபட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்ட் ரோமன் லெட்டர் ஹஸ்பண்ட் ஐ கம்
இது வந்து கிளியோபட்ரா சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து எனோபார்பஸ் என்ன சொல்லுவான்னா, ஏஜ் கேனாட் விதர் ஹேர் நார் கஸ்டம் ஸ்டீல் ஹேர் இன்ஃபினிட் வேரைட்டி அப்படின்னு சொன்னது வந்து எனோபார்பஸ். ஆண்டனியோட டர்ன்ஸ் என்னன்னா செகண்ட் ரோமன் லெட்டர். ரோமன் பை ரோமன் வேலிடிட்டி வேன்க்யூஸ். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும். ஏக்கு வந்து 4, பிக்கு வந்து 3, சிக்கு வந்து 1, டிக்கு வந்து 2. அவ்வளோதான். ஏ 4, பி 3, சி 1, டி வந்து 2. அவ்வளோதான், சிம்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓ மை டியர் லார்ட், ஐ crave no other nor no better man who speaks these words in measure for measure. Oh my dear Lord, I crave no other not no better man who speaks these words in measure for measure. அவனே கொடுத்துட்டா measure for measureல யார் சொன்னாது? ஆப்ஷன் ஏ இது வந்து சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ மரியானா, ஆப்ஷன் பி இசபெல்லா, ஆப்ஷன் சி ஜூலியட், ஆப்ஷன் டி ஃப்ரான்சிஸ்கா. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ மெரியானா. மெரியானா தான் வந்து இதை வந்து சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, ஓ மை டியர் லார்ட், ஐ crave நோ அதர் நாட் நோ பெட்டர் மேன் அப்படின்னு சொன்னது வந்து மரியானா மெஷர் ஃபார் மெஷரில் சொல்லியிருப்பாங்க. எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டினை பார்த்துருவோம். ஓகே. The period of Shakespeare's literary activity extends over dash years and this may be broken up into dash sub-periods. அதாவது the period of Shakespeare literary activities, அவரோட லிட்ரரி ஆக்டிவிட்டீஸ் வந்து ஓவர் எத்தனை வருஷம் இந்த லிட்ரேச்சர் வந்து ஆண்டுச்சு, ப்ளஸ் வந்து டு ப்ரோக்கன் அப் இன்ட்டு எத்தனை சப் பீரியடாக பிரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே, வந்து எத்தனை இயர் எத்தனை சப் பீரியட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். 24:4, 30:5, 18:3, 28:4. அதாவது 24 இயர்ஸ் 4 சப் பீரியடா, 30 இயர்ஸ் 5 சப் பீரியடா, 18 இயர்ஸ் 3 சப் பீரியடா, 28 இயர்ஸ் 4 சப் பீரியடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பார்த்துக்கலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான், 24 இயர்ஸ் 4 சப் பீரியட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 24 இயர்ஸ் 4 சப் பீரியட். ஸோ ஒரு தடவை கொஸ்டின் வந்து பார்த்துடலாம். த பீரியட் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ஸ் லிட்ரரி ஆக்டிவிட்டீஸ் எக்ஸ்டென்ஸ் ஓவர். அவரோட லிட்ரரி ஆக்டிவிட்டீஸ் வந்து கிட்டத்தட்ட 24 வருஷமாக இருந்தது. அப்போ வந்து அது எப்போ வந்து பிரேக் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 4 சப் பீரியடாக வந்து பிரேக் ஆச்சு. 24 இயர்ஸ் 4 சப் பீரியட், மறந்துடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? Oh my God. Okay. Which one of the following statements is not true in Shakespeare's England? கீழே கொடுத்துருக்கிறதுல, அதாவது விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கீழே கொடுக்குறதுல ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் நாட் ட்ரூ. ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து, ஒரு சென்டென்ஸ் வந்து உண்மை கிடையாது, ஷேக்ஸ்பியரோட இங்கிலாண்டை பற்றி உண்மை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ, the pleasure seeker could entertain himself at the Curtain or the Globe theatres. Second one, men and women seem to be living in a perpetual fancy dress ball. Third one, no women ever appeared on the stage and very few attended the theatre at all. Fourth one, the queen did not summon the players to court on special festivals.
இதில் வந்து எந்த ஒரு விஷயம் கரெக்டாக இல்லை ஷேக்ஸ்பியரோட இங்கிலாண்டில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்துருவோம். ஆப்ஷன்ஸ் ஆர் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, எல்லாமே ஏ பி சி தான் வருது. அப்புறம் ஆப்ஷன் டி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் வந்து இதில் வந்து ட்ரூ கிடையாது, மற்ற எல்லாமே ட்ரூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி, டி. ஓகே, டிடி. ஓகேங்க, என்ன சொல்லியிருக்காங்க? த குயின் டிட் நாட் சம்மோன் த பிளேயர்ஸ் டு கோர்ட் ஆன் ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல்ஸ். இதுதான் வந்து ஆன்சர். மற்ற மூணுமே வந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க ஷேக்ஸ்பியரோட இங்கிலாண்டை பற்றி. இது ஒன்று மட்டும்தான் மிஸ்ஸிங். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோமா? போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். தரமான கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் செம கொஸ்டின். ஷேக்ஸ்பியர் ரோட் டேஸ் சோனட்ஸ் அண்ட் டேஸ் பிளேஸ். இது வந்து எல்லா லிட்ரேச்சர் படித்த எல்லாத்துக்குமே தெரியணும். தெரியல அப்படின்னா அவன் வந்து லிட்ரேச்சர் இன்னும் படிக்கலைன்னு அர்த்தம். இன்டெப்தெல்லாம் மேலோட்டமாகவே அவங்க வந்து இன்னும் படிக்கலைன்னு அர்த்தம். ஸோ படிங்க ஷேக்ஸ்பியர் பற்றி. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் 2001 to 2019 பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது 6வது தடவை 7வது தடவை 2019 கேட்டிருக்கான் பாருங்களேன். ஷேக்ஸ்பியர் வந்து மொத்தம் எத்தனை சானட்ஸ் எழுதினாரு, அப்புறம் எத்தனை பிளே எழுதினான்னு சொல்லி கேட்குறாங்க. அது சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். 154 சானட்ஸ், 37 பிளே. இந்த அது ஓகே. சின்ன குழந்தையும் சொல்லணுன்னா லிட்ரேச்சர் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிற ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஃபஸ்ட் செமஸ்டர் முடிக்கும் போதே அந்த கொஸ்டின் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் காம்படிட்டர். ஓகே, 154 சானட்ஸ் எழுதியிருக்காரு, 137 பிளேஸ் எழுதியிருக்காரு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோமா? ஓகே, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ நான் ட்ராமட்டிக் போயம் ஆஃப் ஷேக்ஸ்பியர்? அதாவது கீழே கொடுத்துருக்கிறதுல எது வந்து நான் ட்ராமட்டிக் போயம், ஷேக்ஸ்பியரோட நான் ட்ராமட்டிக் போயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ அமெரிட்டி, ஆப்ஷன் பி அஸ்ட்ரோஃபல் அண்ட் ஸ்டெல்லா, ஆப்ஷன் சி வீனஸ் அண்ட் அடோனியஸ், ஆப்ஷன் டி ரிவர் டட்டன். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி வீனஸ் அண்ட் அடோனியஸ். நம்ம ஷேக்ஸ்பியரோட போயமில் நான் ட்ராமட்டிக் போயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வீனஸ் அண்ட் அடோனியஸ் தான். மற்ற மீதி இருக்கிற ஆப்ஷன்ஸில் இருக்கிறது எல்லாமே ட்ராமட்டிக் போயம் தான். அமெரிட்டியாக இருக்கட்டும், அஸ்ட்ரோஃபல் அண்ட் ஸ்டெல்லாவாக இருக்கட்டும், அப்புறம் வந்து ரிவர் தத்தாவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ட்ராமட்டிக் போயம். இது ஒன்று மட்டும் வீனஸ் அண்ட் அடோனியஸ் மட்டும் நான் ட்ராமட்டிக் போயம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். The contemporaries of Shakespeare recognized the source of the title measure for measure as the word, with what measure a metri it shall be measured to you again, from dash. Option A, the speech of Elihu. Option B, Sermon on the Mount. Option C, speeches of Elihu. Option D, the speeches of Bildad. திரும்ப கொஸ்டின் பாருங்கள். The contemporaries of Shakespeare recognized the source of the little measure for measure as the word, what that measure a met, it shall be measured to you again from. Answer is option B, the Sermon on the Mount. The Sermon on the Mount தான் கரெக்டான ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, ஆப்ஷன்ஸ் வந்து கீழே இருக்குது. கொஸ்டின் வந்து பார்த்துடலாம். வாட் டூ யூ What do the people call the sea in Spanish when they love her in the novel The Old Man and the Sea? What do the people call the sea in Spanish when they love her in the novel
The Old Man and the Sea. Options are Lawman, option A Lawman, option B El Nino, option C El Salvador, option D Lee Hammer. Answer is ஆப்ஷன் ஏ லேமன். அதாவது கொஸ்டின் வந்து என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வாட் டு த பீப்புள் கால், பீப்புள் வந்து சீயை வந்து ஸ்பானிஷில் வென் தே லவ் ஹேர் இன் த நாவல், அவங்க வந்து சப்போஸ் அந்த நாவலை வந்து லவ் பண்ணி படித்தாங்க அப்படின்னா அந்த சீயை வந்து ஸ்பானிஷில் எப்படி கூப்பிடுவாங்க, அந்த ஓல்ட் மேன் அந்த சி அப்படின்ற நாவலை அந்த சீயை வந்து எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்றதாங்க. சீயை வந்து ஸ்பானிஷில் எப்படி கூப்பிடுவாங்கன்னா லாமன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. இதுதான் கொஸ்டினே. எவ்வளோ சிம்பிளாக எப்படி இன்டைரக்டாக காதை சுற்றி எப்படி கேட்டிருக்காங்க பாருங்களேன் 2019. சரி, ஓகே. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐகான் பண்ண கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டினியூஸாக நான் அந்த 2019 அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சரை கண்டினியூஸாக அடுத்தடுத்த வீடியோவில் போட்டு தான் இருப்பேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தால் வீடியோவில் கண்டிப்பாக போடுங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சரி பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். லவ் யூ ஆல், மிஸ் யூ ஆல். ப்ளீஸ் பி சேஃப், wear mask. Okay, thank you so much guys, thank you so much. Padinga, all the best.